அதுப்பா இப்போ வந்து சாம்பார் சோறு பண்ண போகிறோம்ப்பா. வாங்க பார்க்கலாம், வீட்டில் வாங்க எப்படி பண்ணுவதுன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சோண்டு கோல்டு எண்ணெய் ஊற்றுவோம்ப்பா. இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. சாம்பார் சோறுக்கு வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3 வந்து இப்போ போட மறந்துட்டப்பா. அதனால இந்த எண்ணெயில் போட்டு இப்போ வதக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்துச்சுப்பா. இப்போ தக்காளி போட்டுக்கணும்ப்பா. கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இப்போ நல்லா தக்காளி போட்டுக்கோம்ப்பா. நல்லா கிண்டி விட்டோம். இப்போ வந்து சாம்பார் சோறுக்கு வந்து முருங்கைக்காய் எடுத்துருக்கோம், கத்திரிக்காய் எடுத்துருக்கோம், பீன்ஸ் எடுத்துருக்கோம், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், மாங்காய் எடுத்துருக்கோம்ப்பா, கேரட் எடுத்துருக்கோம்ப்பா. அதையும் போட்டு வதக்கிடுவோம்ப்பா. மாங்காய் என்னடா தெரியலையே பிடிக்கலாங்க, சின்ன சின்னதாக எடுத்து போட்டு பீஸாக போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம்ப்பா. காய் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இப்போ 1/2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்துக்கோங்கப்பா. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். பத்தாக்குனா நம்ம அப்புறமேட்டு பார்த்து போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு உடனே எல்லா உப்பையும் போட்டக்கூடாது, ஏன்னா கட்டி போயிடும். இப்போ நல்லா அந்த அளவுக்கு வதங்கிடுச்சுப்பா. இருக்கும் 1/2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு, அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்கப்பா. ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கோம்ப்பா. அப்போ 2.5 கிளாஸ் தண்ணிப்பா. எதுக்கு 2.5 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன்னா காய்கறி வேணும்னப்பா, அதனால 2.5 கிளாஸ் தண்ணி. இப்போ இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. அதையும் இதில் வந்து கொட்டிக்கணும். இப்போ அரிசியை கழுவி போட்டு விட்ருவோம்ப்பா. ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுருக்கோம்ப்பா. அதை வந்து போட்டுருவோம்ப்பா சாம்பார் சாதத்துக்கு. இப்போ அரிசி போட்டோம்ப்பா. கிண்டி விட்டுட்டு நான் உப்பு போட்டோம்ல, உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும்ப்பா. உப்பு கரெக்டாக இருக்குப்பா. இந்த உப்பே போதும். இப்போ வந்து இதுக்கு தேவையான நெய் போட்டுக்குவோம். தேவையான நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம்ப்பா. கிண்டி விட்டுட்டு நம்ம மூடிடுவோம்ப்பா. சாப்பாடு இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி இருக்குல்லப்பா, அதை தூவிடுவோம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான கொத்தமல்லியை தூவிட்டாச்சு. ஒரு துண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை வந்து மூடிடுவோம்.
4 விசில் வந்துருச்சுப்பா. நம்ம இறக்கி வச்சுட்டு ஏற்கவும் பார்த்துக்குவோம்ப்பா. இந்த சாம்பார் சோறு வந்து நம்ம ரெடியாக இறக்கி வச்சுட்டோம்ப்பா. சாம்பார் சோறு வந்து 4 விசில் வச்சு எடுத்துட்டோம்ப்பா. அது எந்த அளவுக்கு வந்துட்டுன்னு நம்ம இப்போ சாம்பார் சோறு வந்து நல்லா வெந்துருச்சுப்பா. நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ சாம்பார் சோறு வந்து ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா.